அந்தணன் சகோதரர், பிஸ்மி சகோதரர், ஜெயார் பாலு சகோதரர், என் நண்பர்கள் சகோதரர்களை மனச்சாட்சிப்படி உண்மையை சொல்லுங்க. மனச்சாட்சிப்படி சொல்றேன். சம்பந்தமே இல்லாம கோட்பட விளம்பரத்துல மைக்கு சீமானுக்கு சின்னம் போட்டது உலக தமிழர்கள் மத்தியில பிரபாகரன் சீமான் இந்த வசூலுக்கு ஒரு ஆதாரத்துக்கு தான் போட்டாரு. விஜய்க்கு மனச்சாட்சிக்கும் தெரியும். மனப்பூர்வமா மனச்சான்றோட சொல்றேன், விஜய் வசூலுக்காக தான் மைக் படத்தை அதுக்குள்ள போட்டாரு. விக்கிரவாண்டிக்கு பின்னாடி நடுநிலைன்னு சொன்னதும் சிவகார்த்தியன் ஜம்முன்னு வந்து சீமானை பார்த்துட்டாரு. அது நாம் தமிழர் தம்பிகள் மத்தியில சிவகார்த்தியனுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும். சீமானுக்கும் விஜய்க்கும் மோதல் இருக்கு. கோலை நாய் ஓடிட்டானே அடிக்க, களத்திலே சீமான் இல்லைன்னு அவர் சொல்ல, அதுல அருந்ததியர் மக்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க, அதெல்லாம் இருக்கு, மோதல் இருக்குது. சீமானால விஜய் பொழப்பு நடத்தியிருக்காரு, சீமானால விஜய் பொழைச்சிருக்காரு, சீமானால விஜய் பொழப்பு நடத்தியிருக்காரு, சீமான் கட்சி சின்னத்தை போட்டு வசூல் பொழப்பு நடத்தியிருக்காரு. சிவகார்த்தியனை பொறுத்தவரை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சினிமாவையும் தாண்டி இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த ஒருத்தர், தீவிரவாதிகள், தேச துரோகிகள், இவங்களால கொலை செய்யப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரிக்கமாக சிவகார்த்தியனுக்கு எதிராக கூலிக்கு ஆள் கொடுத்து விஜய் இது பண்றாரு. தப்பு. மக்கள் நல்ல படத்தை ரசிப்பாங்க, நல்ல படம் ஓடும், மக்கள் கலையை ரசிப்பாங்க, அது தப்பு. சிவகார்த்தியன் விஜய் போட்டி அல்ல, பராசக்தி ஜனநாயகம் போட்டி. ஜனநாயகத்துக்கு பராசக்தி ரிலீஸ் கூடுதல் பப்ளிசிட்டி, பராசக்திக்கு ஜனநாயக கூடுதல் பப்ளிசிட்டி. ஆரோக்கியமா ஹெல்த்தியா பாருங்க. ஏன் வன்மத்தை கொட்டுறீங்க? ஏன் வன்மத்தை கொட்டுறீங்க? தானே எழும்பி வந்தவன், அவனை தூக்கி விடுறதுக்கு அப்பாவும் அம்மாவும் இல்ல, அவன் மேல ஏன்டா வன்மத்தை கொட்டுற? நல்லா இருந்தா படம் ஓடும், ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எவன்டா சொன்னான்? விஜய் படம் எதுவுமே மினிமம் கேரண்டில. சமீபத்தில் உள்ள படம் இருந்ததும் கமல ரஜினி இருக்கும்போது ரஜினிகாலில் வந்துட்டு போனார். உண்மை தகவலை தாங்க சொல்றேன், இது பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சகோதரர் விஜயாலே மறுக்க முடியாது. சார், எப்படி சார் இந்த பொங்கல் சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் அவங்க நேரடியா போட்டி போட்டுக்க போறாங்களா சார்? உண்மையிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டி தான். இந்த ஆரோக்கியமான போட்டியை வரவேற்கணும். விஜய் ஒரு மினிமம் கேரண்டி உள்ள நடிகர். பைரவா, ஜில்லா, இதெல்லாம் சுமார் ரிசல்ட்டுக்கு அவருக்கு வசூல் வரும். இது மெர்சல் படத்திலிருந்து அவருக்கு பாஜக எதிர்ப்பில் வசூல் குவிஞ்சுது. இந்த ஜிஎஸ்டி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த மாதிரிப்பட்ட மாஸ்டர் படத்தில் ஆர்எஸ்எஸ்காரன் மாதிரி விஜய் சேதுபதியை காட்டுறது, இந்த மாதிரி இதுக்குள்ளலாம் அவருக்கு வந்து வசூல் குவிஞ்சுது. அந்த தமிழ் தேசியர்கள், திராவிட இயக்க ஆர்வலர்கள், தென் கிறிஸ்தவ முஸ்லீம் ஆதரவு, இதெல்லாம் வந்து அவருக்கு மார்க்கெட்டே ஜம்பாச்சு. அப்படி ஒரு மார்க்கெட் அவர் அதுக்கு முன்னே பார்த்துருக்க மாட்டார். மெர்சலுக்கு புற வந்த படங்கள்லேயே அவருக்கு ஒரு ஜம்பிங் மார்க்கெட் வந்து பாஜக எதிர்ப்பாளருங்கிறதுல அவருக்கு கிடச்சிது. ஜிஎஸ்டி எதிர்ப்பு அது இதெல்லாம் வந்து அவரை தூக்கி விட்டுது. இப்போ அவர் ஒன்றும் பிஜேபிக்கு பிடிஎம் கிடையாது. நியாயத்தை சொல்கிறேன் விஜய். ஆனால் உங்களை பிஜேபிக்கு பிடிஎம்னு அடித்து உங்கள் படத்தை காலி பண்ணுறதுக்கு திமுக காரன், நாம் தமிழருக்கு கோபம் இருக்குது. விஜய்க்கும் சீமானுக்குள்ள கோபத்தில் நாம் தமிழரும் காலி பண்ண முயற்சி பண்ணுவான். ஏன்னா கோட் படத்துக்கு நீங்கள் மைக் படத்தை போட்டு லாபத்தை பார்த்தீங்க. அந்தணன் சகோதரர், பிஸ்மி சகோதரர், ஜெயார் பாலு சகோதரர்கள், என் நண்பர்கள் சகோதரர்களை மனச்சாட்சிப்படி உண்மையை சொல்லுங்க. நான் மனச்சாட்சிப்படி சொல்கிறேன். சம்பந்தமே இல்லாமல் கோட்பட விளம்பரத்தில் மைக்கு சீமானுக்கு சின்னம் போட்டது உலக தமிழர்கள் மத்தியில் பிரபாகரன் சீமான் அந்த வசூலுக்கு ஒரு ஆதாரத்துக்கு தான் போட்டார். விஜய்க்கு மனச்சாட்சிக்கும் தெரியும். மனப்பூர்வமாக மனச்சான்றோட சொல்கிறேன், விஜய் வசூலுக்காக தான் மைக் படத்தை அதுக்குள்ளே போட்டார். இப்போ நாம் தமிழர் ஆட்களும் விஜய்க்கு ஒரு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கும் இருக்கும். விக்கிரவாண்டிக்கு பின்னாடி நடுநிலைன்னு சொன்னதும் சிவகார்த்தியன் ஜம்முன்னு வந்து சீமானை பார்த்துட்டாரு. அது நாம் தமிழர் தம்பிகள் மத்தியில் சிவகார்த்தியனுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும். இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னா, பி டீம் கிடையாது. அவர் சீமானுக்கும் விஜய்க்கும் மோதல் இருக்கு. கோலை நாய் ஓடிட்டானே அடிக்க, களத்திலே சீமான் இல்லைன்னு அவர் சொல்ல, அதில் அருந்ததியர் மக்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க, அதெல்லாம் இருக்கு, மோதல் இருக்குது. உலகளாகிய தமிழர்கள் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க மத்தியில் ஒரு சிவகார்த்தியன் ஆதரவும் விஜய் எதிர்ப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏற்கனவே கோட் படத்துக்கு ஒரு லாபம் கிடைச்சா இல்லையாங்கிறத வாரிசு படத்தையும் அல்லது பீஸ்ட் படத்தையும் கோட் படத்தையும் வச்சு அந்த தமிழர்கள் வாழும் பகுதி ஃபாரின், கர்நாடகா, தமிழ்நாடு, இதில் கம்பேரிட்டிவாக ஒப்பீட்டளவில் எவ்வளோ மேல் இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஒப்பீட்டளவில் மைக் படத்தை போட்டதில் விஜய் லாபத்தை பார்த்துருக்கிறாரு. சீமானால விஜய் பொழப்பு நடத்தியிருக்காரு, சீமானால விஜய் பொழைச்சிருக்கிறாரு, சீமானால விஜய் பொழப்பு நடத்தியிருக்காரு, சீமான் கட்சி சின்னத்தை போட்டு வசூல் பொழப்பு நடத்தியிருக்காரு. பிஸ்மி சகோதரர் ஒத்துக்குவார், அந்தணன் சகோதரர் ஒத்துக்குவார், செய்யார் பாலு சகோதரர் ஒத்துக்குவார். பின்ன எதுக்கு மைக் படத்தை போட்டார்? எதுக்குங்க போட்டார்? காரணத்தை சொல்லுங்க. அது உண்மை, கசக்கம் உண்மை பலருக்கு.
சீமானை வந்து சிவகார்த்திகேயன் பார்த்து போல்டா நின்னார். அப்போ இவர் பார்த்ததுமே அவர் இது வலைத்தளங்களில் பெருகிட்டு சிவகார்த்திகேயன் போல்டா வந்து சீமானை பார்த்துட்டாரு. விஜய் வந்து விக்கிரவாண்டியில் சீமானுக்கு 5.5% தான் இருக்குன்னு நடுநிலை சொல்லிட்டாரு. மைக் படத்தை போட்ட ஒரு பல்ட்டி அடித்து நடுநிலை சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவவும் டக்குன்னு கள்ளக்குறிச்சி சாராய சோவை பார்த்தார். அதுக்கு பிறகு அவர் துப்பாக்கி கொடுக்கன்னு தன்னோட இது மாதிரி சிவகார்த்தியனை இது பண்ணார். சிவகார்த்தியன் சகோதரர். சிவகார்த்தியனை பொறுத்தவரை நம்ம என்ன பார்க்குறோம்னா சினிமாவையும் தாண்டி இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த ஒருத்தருக்க மகன். தீவிரவாதிகள், தேச துரோகிகள் இவங்களால் கொலை செய்யப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரிக்க மகன். அது ஒவ்வொரு இந்துவுக்கும் ஒவ்வொரு தேசபக்தனுக்கும், இந்துவுக்கு இல்லை நேர்மையான முஸ்லீமுக்கும் அது இருக்கணும். சிவகார்த்தியன் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாருக்கும் பொதுவானவர். நமக்கு அந்த உணர்வு சிவகார்த்தியன் மேலே இருக்குது. சிவகார்த்தியன் வந்து எப்படி நம்ம சீனிவாச ஐயங்கார் கமல்ஹாசனுக்கு அப்பா நாட்டுக்காக தியாகம் செய்து அந்த குடும்பம் எந்த பலனும் அடையலைன்னு சொல்லும்போது ஒரு தேசபக்தி உணர்வில் ஒரு ஜாதியெல்லாம் பார்க்காமன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு சோழிய வெள்ளாளரோ என்னவோ காஸ்ட்டு பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்து அவர் வந்து தேசத்துறைகளாலும் தீவிரவாத கும்பலாட்டும் கொலை செய்யப்பட்டவருக்கு ஒரு மகங்கிறதுல நமக்கு சிவகார்த்தியன் மேலே ஒரு பற்றுதல் நமக்கும் உண்டுங்கிறத நம்ம வெளிப்படையாகவே இந்த உங்கள் வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே விஜய் பயப்படுறது கிறிஸ்தவ முஸ்லீம்கள் நம் படத்தை கைவிட்டுருவாங்களோங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினார். ஏற்கனவே 2024 சிஏ எதிர்ப்பு மட்டுமா நாட்டில் ஒரே இஷ்யூ? சொல்லுங்க இந்து பெருமக்களே, சொல்லுங்க இந்துக்களே, சிஏ எதிர்ப்பு மட்டுமா ஒரே இஷ்யூ? சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் லெட்டர் பேடா கேண்டிடேட்டா கமல்ஹாசன் மாதிரி கேண்டிடேட் போட முடியாமல் ஒருத்தர் இருப்பாரா? காரணம் என்னன்னா பீஸ்ட் படத்தில் முஸ்லீம் சகோதரர்கள் சாபம் போட்டுட்டாங்க. அப்போ அந்த எதிர்ப்பை டைல்யூட் பண்ணதுக்கு சிஏ எதிர்ப்புன்னு அவர் சொன்னார். ஏன்னா முஸ்லீம் சகோதரர்கள் அரசியலுக்கு வந்தாலும் தன்னை வெறுக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. மெர்சல்லேருந்து தூக்கி விட்டதே கிறிஸ்டினும் முஸ்லீம் தான். அதனால தான் முஸ்லீம் ரொம்ப கோபத்தில் சாபம் போட்டான். ஸோ இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு களம் புகாமல் லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு பாப்புலாரிட்டியை வாங்கிட்டு இருக்கக்கூடிய விஜய்க்கு கிறிஸ்துவ முஸ்லீம் தன் படத்தை கைவிட்டுருவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. காரணம் சிவகார்த்தியன் வர்றது அந்த பராசக்திங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். திமுக பேனர் அதில் இருக்கு. வள்ளுவர் கோட்டம் திமுக பேனர் அதில் இருக்கு. நம்ம அதை பற்றி கவலைப்படலை. நமக்கு திமுக மேட்டர் இல்லை. தேச துரோகிகள், தீவிரவாத சக்திகள் இவங்களால் கொலை செய்யப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரிக்க மகன். நம்ம இந்துக்களின் தந்தை தாண்டிய நாடார் தொண்டருங்கும் போது இது கொஞ்சம் எமோஷனலாக தான் இந்த விஷயத்தை நம்ம அணுவோம். எந்த இடத்துக்குள்ளேயும் நாம் இதை மனப்பூர்வமாக வெளிப்படையாக துணிவாக பேசக்கூடியவங்க தான். பட் இந்த பேனரும் சிவகார்த்தியனுக்கு வருது. எந்த பேனர் வருது? திமுக பேனரும் வருது. பட் இந்த திமுக பேனரோட கிறிஸ்டின் முஸ்லீம் பேக்கிங்கும் மெர்சலில் கிடைச்சது மாதிரி இவருக்கு கிடைச்ச மாதிரி அவருக்கு கிடைச்சிருமுங்கிற அச்சமும் விஜய் தரப்புக்கு இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் மேட்டர். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால இவருக்கு ஆதரவாக பாஜக கூட்டணியில் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஹெச் ராஜா, தமிழிசை போன்றவங்க கூட வரலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் முட்டாள்தனமாக ப்ளே பண்ணி மெர்சலை தூக்கி விட்டாங்க. அண்ணாமலை அந்த இடத்துல இருந்தாலும் படத்தை காலி பண்ணியிருப்பார். ஜெயலலிதா தலைவாவை காலி பண்ணாங்கல்ல, படத்தை காலி பண்ணியிருப்பார். இவங்க காலி பண்ணதுக்கும் தெம்பும் திராணி கிடையாது. காலி பண்ணதுக்கும் அண்ணாமலை மாதிரி சக்தியும் தெம்பும் திராணியும் வக்கும் வகையும் கிடையாது. சும்மா பப்ளிசிட்டிக்கு மைக்கை கண்டா என்னத்தையாவது ஆடணும், கொட்டடிச்சா சாமி ஆடின மாதிரி ஆடி படத்தை மோடி எதிர்ப்பை வளர்த்து விட்டாங்க. அதில் லாபத்தை பார்க்க விட்டாங்க. சரி, அதுக்கு சர்வ வல்லமைப்படுத்த ஒருத்தன் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒருத்தோட கொஞ்சம் விளையாடினா விடமாட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை பாஜகவுக்கு. அந்த நெய்வேலியில் ஒரு இது கூட்டம்லாம் செட்டப் கூட்டம் தான், எங்களுக்கு தெரியாதா? பட் அதை வச்சு ஒரு பாப்புலாரிட்டி விஜய்க்கு மோடி விஜய் இது பண்ணுறாருங்கிறது ஒரு பாப்புலாரிட்டி ஏறிச்சு, உண்மை ஒரு சிம்பதி கூடிச்சு. ஸோ இன்றைக்குள்ள காலகட்டம் மாறிய சூழ்நிலை. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு நிற்கிறாரு, சிவகார்த்தியன் படமும் வருது. ஸோ இந்த ஒரு தோற்றம். ஸோ அதனால சிவகார்த்தியனுக்கு எதிராக கூலிக்கு ஆள் கொடுத்து விஜய் இது பண்ணுறாரு. தப்பு. மக்கள் நல்ல படத்தை ரசிப்பாங்க, நல்ல படம் ஓடும், மக்கள் கலையை ரசிப்பாங்க. அது தப்பு. சிவகார்த்தியன் விஜய் போட்டி அல்ல, பராசக்தி ஜனநாயகம் போட்டி. படம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. விஜய் படமே சரவணா நெஞ்சினிலே வந்து 2 படமே டப்பா. பட் சரவணாவோட விஜய்க்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருந்ததுனால நெஞ்சில் நிலைக்கு அதிக வசூலை கொஞ்சம் அதிகம். தேவ்பாடேஸ் தேவி இதில் வந்து இன்றைக்கும் டிசிஆர் டெய்லி கலெக்ஷன் போட்டு எடுத்தால் யாரும் எடுத்து பாருங்கள். ஒரே டைமில் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் ஒன்று சிம்பு படம்,
ஒன்று விஜய் படம். இதே மாதிரி ஏழாம் அறிவு, வேலாயுதம் வந்துடுது. போட்டிக்கு வரதே ரெண்டுக்கும் நல்லது. விஜய் ரசிகர்கள் போட்டி, சூர்யா ரசிகர்கள் போட்டின்னு சொல்லும்போது ரெண்டுக்குமே பப்ளிசிட்டி ஏறும், ரெண்டுக்குமே பாப்புலாரிட்டி ஏறும். இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் பார்க்கணும், ஹெல்த்தியான போட்டியாக தான் பார்க்கணும். வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சிவகார்த்தியம் மேலே விஷத்தை கக்கிறது வந்து நியாயம் இல்லை. நீயே பயந்து போய் நாங்கள் வந்து ஒரு சிவகார்த்தியன் வர்சஸ் விஜய் சொன்னதுனால ரேட்டில்ட் ஆகி கழிஞ்சிக்கிட்டு கேமியோ ரோலுக்கு கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு என்ன பெரிய இதுன்னு மாதிரி பொய்யா புரட்டா ஏன் கூலிக்கு ஆளை வச்சு பேசுகிற, தப்பு இல்லை இது. அவர் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? இது என்னங்க நியாயம்? சிவகார்த்தியன் ஏங்க படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது? சிவாஜி படம் சொர்க்கமும் எங்கிருந்தா வந்தாலும் ஒரே நாளில் வந்து 2 படமே எங்கள் அண்ணன் படம் ஹிட்டு. சொர்க்கம் என்டர்டெயின்மெண்ட்டு, எங்கிருந்தா வந்தாலும் சென்டிமெண்ட்டு. அப்போ சென்டிமெண்ட் படத்துக்கும் இடம் இருக்குது, என்டர்டெயினுக்கும் இடம் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் பண்ணவங்க அதை பார்ப்பான். சொர்க்கம் படத்தில் அது ஒரு ராமண்ணா படம், எங்கிருந்தோ வந்தால் ஏசி திருலோக சுந்தர் படம், 2 படமே ஓடிச்சு. அதே மாதிரி ஊட்டி உறவு இருமலர்கள் 2 பொண்டாட்டிக்காரங்க கதை, சென்டிமெண்ட் படம். ஊட்டி உறவு ஒரு த்ரில்லர், ஒரு என்டர்டெய்னர், ஒரு சஸ்பென்ஸ் படம். டைரக்டர் ஸ்ரீதர். இருமலர்கள் ஏசிடின்னு தான் நினைக்கிறேன், ஏசி திருலோக சுந்தர் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல, மேபி ஏசி திருலோக சுந்தர் தான் இருக்கும். 2 படமும் வித்தியாசம் மறந்து ஓடிச்சு. முரடமுத்து நவராத்திரி அன்னை 9 இடத்துல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு காலத்தில் கமல்ஹாசனும் சாதிக்கிறாரு. நான் எங்கள் அண்ணன் ரசிகர் தான், கமல்ஹாசன் சாதனையை நான் பொறாமையா பார்க்கல. கமல்ஹாசனும் பாடி லாங்குவேஜ்லாம் அந்த அதே மாதிரி 10 ரோல் எடுத்து சாதிச்சார், நான் மறுக்க வரல. தசாவதார் அண்ணன் 9 ரோல் அன்னைக்கு எடுத்திருப்பாரு. அது அவருக்கு நடிப்பு திறமைக்காக பார்த்தான். முரடமுத்து ஒரு முரடனுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக பார்த்தான். அப்போ ஒரு படம் ஜேம்ஸ் பாண்ட் படமாக வரும், ஒரு படம் ஃபேமிலி இதில் வரும். இது வந்து 67 நடந்த இந்தி போராட்டத்துக்கு வருது. நீங்கள் வந்து ஒரு புரட்சி படமாட்டு வாரீங்க. இதை ரசிக்கக்கூடிய இதை ரசிப்பான், அதை ரசிக்கிறோம் அதை ரசிப்பான். அப்போ 2 வர்றதுனால தான் இவ்வளோக்குள்ள நம்ம பேசுகிறோம். ஜனநாயகத்துக்கு பராசக்தி ரிலீஸ் கூடுதல் பப்ளிசிட்டி, பராசக்திக்கு ஜனநாயக ரிலீஸ் கூடுதல் பப்ளிசிட்டி. ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக பாருங்க. ஏன் வன்மத்தை கொட்டுறீங்க? ஏன் வன்மத்தை கொட்டுறீங்க? அவன் தானே எழும்பி வந்தவன், அவனை தூக்கி விடுறதுக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை. அவன் மேலே ஏன்டா வன்மத்தை கொட்டுற? நல்லா இருந்தால் படம் ஓடும், ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எவன்டா சொன்னான்? ஒரு படத்துக்கு எதிராக இன்னொரு படத்தை, தப்பு. இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். இதை எதிர்த்து பேசுறதே அறிவற்ற செயல், நியாயத்துக்கு புறம்பான செயல். நான் வெளிப்படையாக தானே சொல்றேன். நேர்மையான அதிகாரிக்கு மகன் தீவிரவாதிகளாலும் தேச துறைகளாலும் கொலை செய்யப்பட்ட ஒருத்தனுக்கு மகன் நான் ஆதரிக்கிறேன். இது எவனுக்கு நான் இதை தயங்கியோ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்துக்களின் தந்தை தாழ்நிலை நாடாக இருக்க தொண்டை உயிருக்கு பயப்படாமல் எந்த இடத்துலையும் ஓப்பனாக சொல்லுவான். தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவில் உள்ள சுயநலவாதிகளுக்கு இதை சொல்ல முடியாது, வியாபாரிகளுக்கு இதை சொல்ல முடியாது. பாஜகங்கிற பேரில் வியாபாரம் பண்ணக்கூடிய, பொழப்பு நடத்தக்கூடிய, வேண்டாம் என்னோட சகோதரர்கள் தான், அவங்கள குறைச்சி சொல்ல முடியல. அந்த மனவெளி மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியும். இதில் உள்ள அர்த்தம் என்னங்கிறது புரிஞ்சவனுக்கு தெரியும். அதனால தான் நான் சிவகார்த்தின்னு சொல்கிறேன். அவருக்கு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அனைவருக்கும் பொதுவான ஒரு தம்பின்னு சிவகார்த்தியனை நான் சொல்கிறேன். அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர்னு சொல்கிறேன். நான் ஏன் சிவகார்த்தியனை தூக்கி பேசினேன், ஏன் இது பண்ணுறேங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதில் சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். எல்லா பாஜகவில் இருந்து டிக்கெட் கிடைக்கும், பணம் வரும், அதில் பதவி கிடைக்கும்னு சொன்னவங்களாம் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டாங்கிறது சுத்த வீரன் தாழ்நிலை நாடாக இருக்க தொண்டனுக்கும் அவனுக்குள்ள வித்தியாசத்தை யோசித்து பார்க்கவனுக்கு தெரியும். இது ரொம்ப பெரிய பயங்கர அர்த்தமுள்ள வார்த்தை இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, அடுத்தால் நம்ம சினிமாட்டிக்காட்டே இதை வருவோம். சினிமாட்டிக்கா விஜய் பெரிய ஸ்டார், சந்தேகமே இல்லாமல். சிவகார்த்தியன் சின்ன ஸ்டார் தான். பட் விஜய்க்கு அடுத்தபடியாக ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்சு இன்னைக்கு காட்டிட்டு இருக்கிறது சிவகார்த்தியன் தான். கன்சிஸ்டண்டாக டான் படம்னாலும் சரி, பல படங்கள் அவர் தெளிவாக வந்து அதை காட்டுறாரு. இந்த மதராசி படம்லாம் சிவகார்த்தியன் தோளில் தாங்கின படம் தான். ஸோ அவரே ஒரு படத்தை தோளில் தாங்கி வசூலை கொடுக்க முடியும். அந்த இதுக்குள்ளே அவர் நிறைய படம் வந்திருக்குது. அவரை முன்னிறுத்தியே ஒரு வசூல் படம் வருது. இப்போ இந்த படம் வந்து அவர் இருக்கிறாரு, ஜெயம் ரவி, பொன்னியின் செல்வன், ரவி மோகன், ஜெயம் ரவி. அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் ஜெயம் படத்தில் இருந்தே. அவர் வந்து வில்லனா வர்றதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். இப்போ ஜெய்சங்கர் முரட்டுக்காலையில் வில்லனா வந்ததுக்கு பெரிய வெயிட்டேஜ் இருந்தது. ஆனால் முத்துராமன் வில்லனா வந்ததுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் இல்லை. ஏன்னா ஜெய்சங்கர் ஹீரோ, ஜெயம் ரவி ஹீரோ. பொன்னியின் செல்வன் பெரிய வசூல் படம், ராயராஜ சோழனா வந்தவர். அப்போ அவர் வர்றதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இந்த படத்தை நான் சிவகார்த்தியன் தான் ஹீரோ, மொத்தமும் சிவகார்த்தியன் ஷோல்டரில் இந்த படத்தை நான் வைக்கல.
இதில் முழுக்க விஜய்க்கு சொல்றதுல தான் இருக்கு அந்த படம். 100% விஜயை நம்பி தான் ஜனநாயகம் போடணும். ஹெச் வினோத் ஒன்றும் பெரிய ப்ளஸ் இல்லை. இது அஜித் படம், அந்த படம் கொஞ்சம் இனிஷியல் நல்லா இருந்தது. பட் வாரிசு தான் ஃபைனலாக ஃபேமிலி சென்டிமெண்ட்னு செகண்ட் வீக்லலாம் வசூல் வந்து வாரிசு தான் வின்னர். நண்பர்கள் வந்து அப்படின்னு எப்படி வாரிசு சொல்லாடி கேட்குறாங்க. என் பார்வைக்கு தடையிட்டு தான் கடந்த 2 படமும். பட் 2 படம் போட்டி வந்ததில் ஒரு இதில் ஃபேமிலி ஆடியன்ஸில் ஃபைனல் வின்னராக வாரிசு வந்தால் தான் நான் பார்க்குறேன். பட் ஹெச் வினோத்துக்குன்னு பெரிய ஒரு வேல்யூ நான் கொடுக்க விரும்பலை. என்ன வசூல் வந்தாலும் அது விஜய்க்கான வசூல். விஜய் படம், விஜய் சென்ட்ரிக் படம், ஹீரோ சென்ட்ரிக் படம், அதுதான் ஜனநாயகன். இது பராசக்தி, சிவகார்த்திகேயன், அதர்வா, முரளிக்க பையன், அதுவும் ஒரு ரோல் நின்றுட்டுன்னா படம் நின்றுரும். தரமான படமாக இருந்ததுன்னா நின்றுரும். மக்கள் கொண்டாடக்கூடிய படம்னா நின்றுரும். அடுத்து சுதா கொங்காரா, அவங்க ஒரு லேடி, ஒரு பவர்ஃபுல் டைரக்டராக வந்திருக்காங்க. சுதா கொங்காராவுக்கு வேல்யூ இருக்குது. அடுத்து மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின், மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் ரெட் ஜெயண்ட். நான் இன்னைக்கு சொல்லலை, ரஜினி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது கூட மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் ரெட் ஜெயண்ட்னு ஏற்கனவே சொன்னேன். ஒரு படத்தை சோலோவா நிறுத்துறதுக்கும் ஒரு படத்துக்கு போட்டி படம் விடுறதுக்கும் சட்டப்படி, தர்மப்படி, நியாயப்படி ஒரு பலம் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாட்டு ரெட் ஜெயண்ட் இருக்கிறாங்க. இதோட பலனை விஜய் அனுபவிச்சிருக்கிறாரா இல்லையா? கோர்ட்டில் விஜய் அனுபவிச்சிருக்கிறாரா இல்லையா? லியோ படத்தில் விஜய் அண்ணா சூப்பர், பாட்டு சூப்பர், ஃபைட்டு சூப்பர்னு எவ்வளோ பெருந்தன்மையா படம் ரிலீஸுக்கு முன்னாடி அன்னைக்கு ட்விட்டர் நினைக்கிறேன், ட்விட்டரில் பதிவு போட்டாரா இல்லையா? அப்போ நம்மளே படம் பார்ப்போம்பா. இவர் உதயநிதி ஸ்டாலின் படம் ஜட்ஜ்மெண்ட்டில் கில்லாடி, கலைஞருக்கு பேரன், படையப்பா சாதனைகளை உடையப்பான்னு படையப்பா ரெக்கார்ட் ஆகுன்னு சொன்ன ஒரு கலைஞர், அவருக்கு பேரன் ஜட்ஜ்மெண்ட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் கரெக்டாக படத்தை அசஸ் பண்ணுவார். படம் நல்லா தான் இருக்கும், டிக்கெட் ரிசர்வ் பண்ணுன்னு நானே பிரசாந்த் கிட்ட சொன்னேன். அப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வெர்சஸ் விஜய், அதனால டிக்கெட் புக்கிங் கடுமையாக போயிட்டு இருந்தது. விஜய் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ். இது ஜனநாயகம், வெறும் விஜய். ஹெச் வினோத்துக்கு நான் பெரிய வேல்யூ கொடுக்கல. படம் என்ன ஓடினாலும் அது விஜய்க்கு தான். நாளைக்கு மாற்றி மறித்து நான் பேச மாட்டேன். ஓடலைனாலும் அது விஜய் தான் பொறுப்பு. ஓடலைனாலும் விஜய் தான், ஓடினாலும் விஜய் தான். அது விஜய் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ். அப்போ எனக்கு ஐபிசி தமிழில் டிக்கெட் கொடுத்தாங்க, நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ அந்த படத்துக்கு உதயநிதி உதவி இருக்கிறாரு. கோர்ட்டுக்கு ஆப்போசிஷன் படம் வராமல் உதயநிதி உதவி இருக்கிறாரு. பீஸ்ட் கேஜிஎஃப்ல பெரிய தேட்டரில் பீஸ்டில் நிறுத்தி வச்சார். இப்போ அவருக்கு இது பெரிய தேட்டரில் இதை தான் நிறுத்தி வைப்பார். சரி, இப்போ நீங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லாண்டாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லாண்டாம். என் சகோதரர்கள் அந்தணன், பிஸ்மி, செய்யார் பால் யாரும் எனக்கு விரோதி இல்லை. எல்லாரையும் என் சகோதரனை தான் பார்க்குறேன். இதில் என் கையில் இல்லை. மக்கள் என்ன தீர்ப்பளிப்பாங்களோ அந்த தீர்ப்புப்படி 2 படமும் நிற்கும். இதில் நானே சொல்லிட்டேன், விஜய் பெரிய ஸ்டார், அவருக்கு ஒரு 60% தான் சிவகார்த்தியனுக்கு கொடுக்க முடியும். சிவகார்த்தியன் ஜெயம் ரவியை, அதர்வாவை, சுதா கொங்காராவை நம்பி வராரு. மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின் நம்பி வராரு. இங்கே வந்து இவர் ஜனநாயகன் முழுக்க விஜய் தோளில் தாங்கி விஜய் படமாக வருது. சில இடங்களில் ராமராஜனை பொழுது பேசியிருப்பேன். ராமராஜன் புது டைரக்டரில் கொண்டு வருவார். எங்கன்னா ரஜினிகாந்த் பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் ஹீரோயின், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் கம்பெனி பார்த்து தான் ஆயுதங்களை வச்சு பண்ணுவாருன்னு எதார்த்தத்தை பேச வேணாம். இப்போ சிவாஜி இருமலர் ஊட்டி ஒரே நாளில் 2 படத்தை கொடுத்து ஹிட் பண்ணாப்புல சொர்க்கம் இங்கிருந்த வந்தாள்னு வெரைட்டி. அதே மாதிரி 2 வெரைட்டியும் மக்கள் ரசிக்கலாம். அது இன்னைக்கு இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் அது எல்லாரும் பாருங்க, வள்ளுவர் கோட்டத்தில் அது செட்டெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சுதா கொங்காரோட கலைத்திறனை பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க. ஒரு சண்டை படத்துக்கு ரசிகர்கள் உண்டு, லவ் ஸ்டோரிக்கு ரசிகர்கள் உண்டு, ஒரு சில மசாலா இதுகளை பண்ணுறதுக்கு ரசிகர்கள் உண்டு, சென்டிமெண்ட்டுக்கு ரசிகர்கள் உண்டு. சின்ன தம்பி எல்லாம் சென்டிமெண்ட்டில் ஓடின படம். கேப்டன் பிரபாகரன் சின்ன தம்பி ஒரே நாள் வந்தது. கேப்டன் பிரபாகரன் ரஜினி கமல் படங்கள் எல்லாம் தாண்டி போச்சு. அதை தாண்டி சின்ன தம்பி போயிட்டு, சின்ன தம்பி சென்டிமெண்ட், பி வாசு 2 படம் ஓட இல்லையா? ஏன் இப்படி வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு தேசபக்தனுக்கு மகன் மேலே திணிக்கிறீங்க? தப்பு, நியாயம் இல்லை. நீங்க வரவேற்கணும் இதை. ஹெல்த்தி காம்படிஷன். பட் இதில் சினிமா டெக்னிக்ஸும் பல இருக்குது. சினிமா டெக்னிக்ஸ் என்ன எப்படி இருக்குதுன்னா, இதுக்குள்ள வந்து கோட் படத்துக்கு தேட்டரில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் அதிக பணம் கேட்டாங்க. அப்போ ஒரு படம் வரும்போது கோட்டு படத்தை போட்டாதான் தேட்டருக்காரங்களுக்கு லாபம். கோட்டு படம், விஜய் படம் பெரிய பெரிய ஸ்டார் படம். அப்போ அந்த படம் தான் எல்லாரும் விரும்புவாங்க. அப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய படத்துக்கு கோட்டு மட்டும் வர்றதுனால நீ 10% அந்த ரேஷியோவை ஏற்றி கேட்டீங்க. நியாயம்தான். ஆனால்
இப்போ 2 படம் வருது. சனி ஞாயிறு தேட்டருக்காரங்களுக்கு எந்த படத்தை போட்டாலும் ஃபுல் ஆகும், பொங்கலுக்கு எந்த படத்தை போட்டாலும் ஃபுல் ஆகும். அப்போ அவங்க வந்து தேட்டருக்கு அதிக பணம் கொடுக்கக்கூடிய ரெட் ஜெயண்டோட பராசக்தியை விரும்புவாங்க. இது வியாபாரம், இது வியாபாரம், தொழில், லாபம். லாபத்தை தான் அவன் பார்ப்பான். நீங்கள் ஒரு படமாக வரும்போது தேட்டருக்காரங்கிற சாய்ஸ் இல்லாமல் தேட்டருக்காரன் பெக்கராக இருக்கும்போது நீங்கள் சூஸராக இருந்து இவ்வளவு தந்தாதான் நாங்கள் தருவோன்னு தேட்டரை இது பண்ணீங்க. ஓகே, அப்படி தான் செய்வாங்க தொழில். அன்னைக்கு சின்னப்பா தேவர் வந்து தொழில் பண்ணார், லாஸ் ஆனால் கொடுப்பார் பெரியவனுக்கு. அவனுக்கு ஏஎம் சரவணன் தொழில் பண்ணார், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் ஆனால் இன்னொரு படத்தை கொடுப்பாங்க. கே பாலாஜி தொழில் பண்ணார், ராதை கேட்ட கண்ணனு ஒரு சின்ன படத்தை எடுத்து லாபம் பார்த்து கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் பெரிய ஒரு பெருந்தன்மை உள்ள முதலாளிகள். கே பாலாஜினாலும் சரி, ஏவிஎம் மையப்பா செட்டியார்னாலும் சரி, ஐயா சின்னப்பா தேவர்னாலும் சரி. அந்த தன்மையும் அந்த வேல்யூ சிஸ்டம் இன்னைக்கு இருக்கா? சின்னப்பா தேவர்கள் இன்னைக்கு இருக்காங்களா? ஐயா ஏவிஎம் செட்டியார் மாதிரி இருக்காங்களா? பாலாஜி மாதிரி இருக்காங்களா? அந்த அளவுக்கு மெக்ரானிமிஸ் பெருந்தன்மை உள்ள பணம் மட்டும்தான் பிரதானம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்களா? இன்னைக்கு எல்லாரும் பணம் தான் பிரதானம்னு நினைக்கிறான். பணம் எல்லா இடமும் விளையாடுது. அப்போ அந்த பணம் தான் பிரதானம்னு சொல்லும்போது தேட்டருக்காரனுக்கு எவன் அதிக ஷேர் கொடுக்கானோ அவன் படத்தை தானே போடுவாங்க. ஏன்னா உனக்கு வந்து எவன் படம் போட்டாலும் தேட்டர் மார்க்கெட்டு. என் தேட்டர் சனி ஞாயிறு ஃபுல்லாகும், என் தேட்டர் பொங்கலுக்கு ஃபுல்லாகும். அப்போ என் தேட்டருக்கு இன்னைக்கு தான் எனக்கு வேல்யூ. இந்த காலடே போனால் என் தேட்டர் வெறிச்சோடி தான் கிடக்கணும், மலையாள படத்தை தான் போடணும், வேற டப்பா படத்தை தான் போடணும். எனக்கு கரண்ட் பில் வராது, எதுவுமே வராது. இன்னைக்கு என் தேட்டருக்கு தான் மார்க்கெட்டு. காணும் பொங்கலுக்கு எல்லாரும் படம் பார்க்க வருவான், பொங்கலுக்கு எல்லாரும் படம் பார்க்க வருவான். அப்போ என் தேட்டரை மதித்து எனக்கு அதிக ஷேர் எனக்கு தரானோ அவன் படத்தை தானே நான் போடுவேன். இதில் எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே மோசடி இல்லை, எதுவுமே சதி இல்லை. முழுக்க வியாபாரம், பணம், துட்டு, மணி, பணம், துட்டு. இதுதான். இது ஏன் பொய்யா புரட்டா நம்ம சொல்லணும்? மனச்சாட்சிக்கு விரோதமாக ஏன் சொல்லணும்? விஜய் சகோதரர் படம் மினிமம் கேரண்டியில் நிற்கக்கூடிய படங்கள் தான், அது நான் மறுக்க வரல. அவர் இவர் படம் ஹிட்டானா தான் இவருக்கு ஓடும். இவர் பிரின்ஸில் மினிமம் கேரண்டி இவர் கொஞ்சம் மோசம் போயிட்டு, பிரின்ஸ் மினிமம் கேரண்டி நின்று இருந்தால் இவருக்கு ரேஞ்சே மேலே. விஜய் படம் எதுவுமே மினிமம் கேரண்டியில் சமீபத்தில் விழலை. புலிப்படம் விழுந்ததும் ரஜினி காலில் விழுந்தார். இவர் புலிப்படம் விழுந்ததும் கமல ரஜினி இருக்கும்போது ரஜினி காலில் விழுந்துட்டு போனார். உண்மை தகவலை தாங்க சொல்கிறேன், நான் இது பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சகோதரர் விஜயாலே மறுக்க முடியாது. 2 படமும் ரசிகர்களுக்கு விருந்து, ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டு. இன்னொரு இது நான் என்ன சொல்கிறேன்னா, புக் மை ஷோ அது நிஜத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆப். நாள் பெரிய ஒரு ஓப்பனிங் விஜய் படத்துக்கு இருக்கும். சிவகார்த்தியனுக்கு நாளுக்கும் புக் மை ஷோவில் எவ்வளவு டிக்கெட்டு ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸு ரிலீஸுக்கு முன்னே புக்காக இருக்குது, விஜய்க்கு எவ்வளோ புக்காக இருக்குன்னு பார்க்கும்போது சிவகார்த்தியனை நான் சொல்ல விரும்பல. சிவகார்த்தியன் ஹீரோவை நடிக்கக்கூடிய பராசக்தி மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம். சுதா கொங்காரை வச்சு எதிர்பார்ப்பாங்க, ஜெயமரவியை வச்சு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு பலர் சம்பந்தப்பட்ட இது, வெறும் சிவகார்த்தியம் மட்டும் இல்லை, எத்தனை தொழிலாளர்கள், எத்தனை கலைஞர்கள். அப்போ யாரையும் கெடுக்க நினைக்காதீங்க, வரட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. காம்படிஷன்னா புக் மை ஷோவில் நாள் எவ்வளோ ஷோ, எவ்வளோ டிக்கெட்டு விஜய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு, நாள் எவ்வளோ டிக்கெட்டு சிவகார்த்தியனுக்கு சேல்ஸ் ஆகின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சிவகார்த்தியம் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் வரார். ஜனநாயகன் போட்டி இருந்தாலும் சிவகார்த்தியன் ரிலீஸ் ஆகக்கூடிய 2வது நாளுங்கிறது ஹாலிடே. இது எல்லாமே டெக்னாலஜிஸ் இருக்கு, எல்லாமே வியாபார நுணுக்கம் இருக்குது. துட்டு, மணி, பணம், துட்டு லாபத்துக்கு தான் எல்லாம் நிற்கிறான். கலை சேவையில் நல்ல கலை என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சா நம்ம ரசிப்போம், பாராட்டுவோம், மனசார பாராட்டுவோம். மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. இதில் வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு தேசபக்த மகன் மேலே திணிக்காதீங்க, தேவையில்லை. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.